ஸ்தோத்திரம். என்னுடைய வேத வார்த்தை சங்கீதம் எழுதின புஸ்தகம் அப்படி 62 1லேருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். 5ஆம் வசனம் இப்படியே சொல்றாங்க. சொல்றாங்க, "என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவரால வரும்." ஆமாங்க. ஸோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் மனசுன்னு சொல்லுவோம். சில பேர் ஆத்துமான்னு சொல்லுவோம். ஸோ எப்படி இருந்தாலும் சொல்றாரு, "என் ஆத்துமாவே தேவனை நோக்கி நாம் அமர்ந்திருக்கப்பட வேண்டும்." ஸோ ஒருவேளை மனுஷனிடத்துல நாம் நம்பிக்கை வைக்குமேயானால், மனுஷனிடத்திலிருந்து நாம் வருமையானால், அது ஒரு எல்லைக்கு உட்பட்டது. அது வரமுறைக்கு உட்பட்டது. இதை செய்தா நான் அதை செய்வேன். ஆனா அது மனுஷன் குடுப்பாங்கன்னா, அத கிள்ளி குடுப்பாங்க. ஆனா தேவன் கொடுத்தார்னா, அவர் அள்ளி கொடுக்கிற தெய்வம். ஸோ ஆகையினால இந்த கால வேளையில சொல்றாரு, "என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு." அவரை நோக்கி நாம் அமர்ந்திருக்கும் பொழுது, நாம் நம்புகிறது ஒருவேளை நீங்க அநேக விஷயங்கள சொல்லலாம். நாம் அநேக நேரங்கள்ல நான் நம்பிக்கை வைத்தேன் பிரதர். ஆனா இன்னும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்கள் நடக்கல. அதிசயங்கள் இன்னும் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில தாமதங்கள். ஏன் இந்த அப்படின்னு சொல்லி கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர்களே, ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்றாங்க, அவருடைய சமூகத்தில நாம் அமர்ந்திருக்கும் பொழுது, தேவன் நாம் மூளைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய ஒரு காரியத்த தேவனிடத்துல நமக்கு காரியம் ஒன்று வரும் அப்படின்னா, அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். ஸோ தேவனிடத்திலிருந்து வருவதற்கு நாம் ஆயத்தமாவோம். அவருடைய சமூகத்தில நாம் காத்திருப்போம். தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது, அவர் சொல்றது போல, "என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்க." நான் நம்புகிறது தேவனிடத்திலிருந்து நமக்கு வரும்பொழுது, அது ஆசீர்வாதமா இருக்கும். அங்க பிரச்சனை கிடையாது. அங்க போராட்டம் கிடையாது. அங்க அழுகை கிடையாது. அங்க என்ன செஞ்சேன்னா மகிழ்ச்சியும், அங்க நல்ல ஆரவாரமும் என்ன செய்யணும், ஒரு நித்திய மகிழ்ச்சி அங்க காணப்படும். ஸோ நாம தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.